புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட திருவிக நகர்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ரீசெண்டாக வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் ஓபன் பண்ணப்பட்டுச்சு. இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு, பப்ளிக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத போய் சுற்றி பார்த்தலாம் வாங்க. ₹6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளை வந்து பிரமிக்க வைக்கக்கூடியது இந்த எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்ட்லையும் இல்லாத மாதிரி ஒரு மால் செட்டப்பில் கட்டியிருக்காங்க. ஒரு மாலுக்கு வெளியே வந்தோம்னா முன்னாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதை கட்டியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு பயங்கர அட்ராக்ஷனாக இருக்குது. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்தோம்னா நேர காப்பாளர் அறை இருக்குது. டைம் கீப்பருக்கான அலுவலகம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours சிசிடிவி கேமரா கண்காணிப்புக்கு உண்டான அந்த செட்டப் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இங்கேவே வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்கும். ஸோ நேர காப்பாளர் அறையில் தான் வந்து அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அனௌன்ஸ் பண்ணுற செட்டப் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பஸ் உள்ளே வருது, எந்த பஸ் உள்ளே வந்திருக்கு, பயணிகளுக்கு என்னென்ன தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி கடைகள் வாடகை கூடுறதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. மொத்தம் வந்து 10 கடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 10 கடையும் இன்னும் ஆள் வரல. பயணிகளுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒப்பனை அறை இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஓட்டுநர்கள் அறை ஒன்று அமைச்சிருக்காங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் பாசேஜுக்கான இது ஒரு வே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மின்சார அறை, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி ரூம் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து வெளியே நிற்கிறதுக்கு இங்கே நம்ம நோட் பண்ணியிருப்போம், இங்கே எங்கேயுமே வந்து சேர்ஸ் எதுவுமே உட்கார்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காத்திருப்போர் அறைன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த காத்திருப்போர் அறைக்குள்ள தாய்மார்கள் பாலூட்டம் அறைன்னு சொல்லி ஒரு அறை இருக்குது. அதே மாதிரி யாருக்காவது ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா முதலுதவி அறை அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அறை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்ள எல்லாத்துலேயும் வந்து ஃபேன்ஸ் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு ஏடிஎம் வேணுமல்ல, அதுக்காக ஏடிஎம்காக ஒரு ரூம் அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பெண்களுக்கான ரெஸ்ட் ரூம், பெண்கள் ஒப்பனை அறை இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவிக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன பேருந்துகள் இந்த வழியாக போகுது, அதே மாதிரி என்னென்ன பேருந்துகள் இங்கேருந்து கிளம்புது அப்படிங்கிற கால அட்டவணை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த இடம், இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி காய்கறி மார்க்கெட்டு அது எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட் ஆகினாங்க. பஸ் ஸ்டாண்டு எல்லாம் வண்டி கூட வசதியாக இருந்தது. இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. இந்த புதுப்பிச்சல் வந்து நல்லா இருக்குது, பார்க்கறது நல்லா இருக்குது. முன்னாடி வந்து பாத்ரூம்லாம் சரி இருக்காது, பஸ்ஸு நிற்கிறதுக்கு இடம் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கமாக இருக்கும். இப்போ 6 கோடி ரூபாய் கொடுத்து பண்ணியிருக்காங்க. 6 கோடி ரூபாய் செலவில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும். பிரம்மாண்டமாக தான் இருக்குது, நல்லா தான் சார், நல்லா இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்டு சுற்றி பார்த்தீங்களா? பார்த்தா நல்லா இருக்கு. மழை வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உட்காரத்துக்கெல்லாம் வசதியே இருக்காது. இப்போ வந்து நல்லா தான் இருக்குது, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பஸ்ஸு வந்து இருக்க மாட்டேங்குது அந்த டைமுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 பஸ்ஸு கிட்ட நிற்கும். இப்போ ஒரு லைனில் 2 பஸ்ஸு தான் நிற்கிற அளவுக்கு விட்டுக்கிறாங்க. மீதி பஸ்ஸாக தான் அந்த டைமிங்க்கு ஆனால் வந்து போகுது. என் கருத்து நல்லா இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது. முக்கியமாக இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் செக்யூரிட்டி வந்து நியமிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சமூக விரோத செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது. அப்படி யாராவது அங்கே வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறதோ இல்லை படுத்துருக்கிறதோ அந்த மாதிரி எதாவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த திருவிக நகர் பேருந்து நிலையம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸும் பார்த்தோம், எக்ஸ்டீரியர்ஸும் பார்த்தோம், மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.